யூடியூபர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு கனவாகவே இருக்குங்க. அதே வணக்கம், நான் உங்கள் தர்ணேஷ் டிஆர்எஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நம்புகிறேன். சரி டிஆர்எஃப், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லெட்டர் வந்துருக்குதுங்க டிஆர்எஃப். சரி தம்ப்லைன்லேயே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் காட்டுறேங்க. இதுதாங்க அந்த லெட்ரு. இது எல்லாத்துக்கும் தெரியும், யூடியூபர்ஸுக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு கனவாகவே இருக்குங்க. அதே மாதிரி தாங்க எனக்கும் ஒரு சின்ன கனவுங்க. ஏன்னா யூடியூப்லேருந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வரும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க, அதே மாதிரி தாங்க எனக்கும் இருக்குது. சொல்லி இன்றைக்கி இந்த லெட்டரை பற்றி தாங்க பெரிய கதையாக பேச போகிறோம். யூடியூப்பில் நம்ம ஒரு 7 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோங்க. ஒரு சேனலாக ஆரம்பித்து ஒரு சேனல்லையே நல்லா க்ரோத் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க சேனல் மறுபடியும் டவுன் ஆகிட்டு ரிட்டன் ஒரு சேனல் ஆரம்பிக்க வேண்டியதாக போயிடுது. இந்த சேனலில் நாங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய க்ரோத்துக்கு வந்திருக்கோம். சொல்லி கூகுள்லேருந்தெல்லாம் இதை அமுச்சு விட்றாங்க தெரிஞ்சோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க டிஆர்எஃப். ஏன்னா கூகுள்லேருந்து நம்மளுக்கு ஒன்று அமுச்சு விட்றாங்க நம்மளோட அட்ரஸ்க்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குதுங்க டிஆர்எஃப். சொல்லி இது வர்றதுக்கு காரணமே நீங்கள் தாங்க. நீங்களேனா நான் எப்போவோ இல்லை. சொல்லி என்னோடய வீடியோ பார்த்து நிறைய பேர் என் வீடியோ பார்த்து எப்போ ப்ரோ வீடியோ வரும் நிறையா கேட்குறீங்க என்கிட்ட. ஓகேவா டிஆர்எஃப்? சரி இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்தது. சரி இது சில பேர்த்துக்கு தெரியாதுங்க, சில பேர்த்துக்கு இது என்னதுன்னு நான் விளக்கமாக சொல்லிடுறேன். சொல்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆனோடனே நம்ம ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோன்னே அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாங்க இது ஒன்றுங்க, 2 வெரிஃபிகேஷன் இருக்கும். இப்போ 2025 தாங்க இந்த வெரிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க இப்போ நம்ம ஆதார் கார்டு வச்சு, ஸ்மார்ட் கார்டு வச்சு, பேங்க் கார்டு வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நம்ம ஃபேஸ் ஐடி இது பண்ணிக்கலாம். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க ஓல்டு மெத்தடே ட்ரை பண்ணுவாங்க. அது என்ன மெத்தேடு பார்த்தீங்கன்னாங்க இந்த மெத்தேடு தாங்க, பின் வெரிஃபிகேஷன். அதுதாங்க நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். சொல்லி ஐடி வெரிஃபிகேஷனே பண்ணிடலாம்டா தர்ணேஷுங்க கேட்பீங்க. ஃபேஸ் காட்டி அந்த வெரிஃபிகேஷனே பண்ணிடலாமான்றது சொல்லுவீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வெரிஃபிகேஷன் செட் ஆகாதுங்க டிஆர்எஃப். இந்த வெரிஃபிகேஷன் தாங்க நம்மளுக்கு எப்போயுமே. சரி எனக்கு வந்தாலும் சரி வரலாட்டையும் சரி. சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு 1 மந்த்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமாம் 1 மந்த்துங்க, இது வரக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. சொல்லி அவ்வளோ ஸ்லோவாக வருதுங்க இந்த லெட்டர் மட்டும். சரி அதுவும் இல்லாமல் இந்த வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு போஸ்ட்மேன் ஆனால் பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்காக எடுத்து வச்சுருந்தார். நான் அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ காட்டினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொன்னார். அப்புறம் எடுத்து காட்டினார். ரிட்டன் போக வேண்டியது ரிட்டன் வாங்கி எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. சரி இது இன்னும் பிரிக்கலைங்க, அது ஏற்கனவே பிரிஞ்சு தான் வந்துருக்குது. மேலெல்லாம் ஒன்றும் பிரிக்கலைங்க டிஆர்எஃப். சொல்லி அப்படியே பிரிச்சிடலாம். நீங்கள் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னாங்க இப்படி கிழிச்சிடாதீங்க. இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பிரிக்கிற மாதிரி. இப்படியே கிழிச்சிங்கன்னா உங்கள் பின்னு ஃபுல்லாக போயிருங்க. சொல்லி இப்படி தான் பிரிக்கணும். டிஆர்எஃப் எப்படியோ பிரிச்சாச்சுங்க. சரி இதுதாங்க நம்ம பின்னு. இப்படி தான் நம்ம பின்னு தருவாங்க. பின்னு காட்டக்கோது டிஆர்எஃப், அது கொஞ்சம் மறைச்சிக்கோங்க. சொல்லி பின்னு காட்டக்கோது இந்த மாதிரி தாங்க வரும், இந்த மாதிரி தாங்க வரும். சொல்லி இதெல்லாம் நிறைய பேருக்கு கனவாக கூட இருக்கலாம். சரி எனக்கு நடந்துருக்குது டிஆர்எஃப், உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்களும் யூடியூப்பில் விடாமல் ட்ரை பண்ணிட்டாரு டிஆர்எஃப், உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சொல்லி நானே விடாமல் ஒரு சின்ன வேலை கிடச்சி அந்த வேலையெல்லாம் பார்த்து நம்ம சேனல் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சேனலில் கொஞ்சம் ஐட்டமெல்லாம் வாங்குறதெல்லாம் நான் சின்ன வேலைக்கெல்லாம் போயிட்டு ஸ்கூல் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஐட்டமெல்லாம் வாங்குவீங்க. இப்போ இடையில தான் பார்த்தீங்கன்னாங்க இதுவும் கூட நான் என்னோடய சேவிங்ஸில் தான் வாங்கினேன், இந்த ஐஃபோனும் கூட. சொல்லி கொஞ்சம் காசெல்லாம் வச்சு தாங்க நான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்மளுக்கு யூடியூப்லேருந்து கொஞ்சம் ஒரு மணி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டிஆர்எஃப். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை விட்டுருவோம்னு நினச்சா பார்க்கலாம் டிஆர்எஃப். அப்படியே கொஞ்சம் நம்ம பார்ட் டைம் ஜாப்போ இல்லை எங்கெங்கேயோ போகும்போது பார்த்தீங்கன்னாங்க கொஞ்சம் சேவிங்ஸ் கிடைக்கும். அதையும் போட்டு நம்ம யூடியூப்பில் கிடைக்கிற மணியும் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு நிலைமைக்கு வந்துடலாம் டிஆர்எஃப். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோ வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாராச்சும் கவலைப்படாது டிஆர்எஃப். நான் கொஞ்ச நாளில் நான் தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ வருதா இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வருதான்னு. சரி ஓகே டிஆர்எஃப், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கொடுக்கலைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களாலே முடியும், நீங்களும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். இது என்னோடய பிளஸ்ஸிங் எப்போயுமே இருக்கும். லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.
பார்த்து எல்லாரும் சேஃப் பாருங்க. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது பார்த்து சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க டிஆர்எஃப். லவ் யூ ஸோ மச். டாட்டா பை பை. லவ் யூ.